ஆறுமுகம் அருளிடம் மனதினமும் ஏறுமுகமே முருகா. ஓம். உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2024ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவுபட உள்ளதுங்க. மீனராசியை பொறுத்தவரையாக இந்த வீடியோ பதிவில் 12வது வீடு என்று சொல்லக்கூடியது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாத ராசி பலன்களை பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தருகிறார். நீங்கள் உங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குது நீங்கள் ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணும்பொழுது. அப்போ மீனராசியை பொறுத்தவரை வரக்கூடிய நட்சத்திரம் சொல்லியது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் இருமுறை வெளிவந்த சசயோகத்தால் மாற்றக்கூடியது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த இருமுறை வெளிவந்த சசயோகத்தால் ஏற்புடைய மாற்றங்கள் என்ன, கிரகங்கள் என்ன, கிரகனுடைய மாற்றத்தால் ஏற்புடைய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் பிறந்த ஊர், பிறந்த நேரம், பிறந்த மாவட்டம், பிறந்த நட்சத்திரத்தை கொண்டு 1 பாயிண்ட் ஜோதிடம் இலவசமாக உங்களுக்கு தரப்படும். ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாம். நேயர்களே, இந்த கிரகனுடைய பார்க்க இருக்கிறோம். கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போகிறது? உங்களுடைய ராசியிலே ராகு கிரகனுடைய சஞ்சாரம் வருகிறது. ராகு இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இதனால் வரைக்கும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடாது. மற்ற மேல் வைத்த நம்பிக்கை உங்கள் மீது இடத்தில் வருவதற்கான ஒரு சூழல் இந்த ராகு பகவான் அளித்தர இருக்கிறார். நீங்கள் யார் என்பது பொதுவாக ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நீங்கள் யார் என்பது உங்களுக்கே சுட்டி காட்டக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. ஏன்னா ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானம் 3ஆம் இடம். இப்போ குருவுடைய பார்வை வக்கரம் இருக்கிறார். இப்போ 3ஆம் இடத்துல வக்கரமிட்டு போகிறாரு. குருவுடைய பார்வை உங்களுக்கு வக்கரமிட்டு இருக்கிறாரு. குரு பயிற்சி கொஞ்சம் சரளமாக இருக்கிறார். அதனால் என்ன தெரியுமா, நமக்காக இருந்தவங்க பூரா நமக்காக மாறி அடுத்தவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்த குரு இருக்கலாம், ஆனால் வக்கரமிட்டு இருக்கக்கூடாதுங்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய்ங்க. அப்போ 5ஆம் இடத்த செவ்வாயுடைய பார்வை இருப்பதால் கோபம், வீண் டென்ஷன், தூக்கமின்மை இதெல்லாம் போட்டு வாட்டிடக்கூடியது. கலஸ்திரஸ்தானத்தில் கேது, அவன் 7ஆம் இடத்தை கேது பார்க்குறார். மனைவி சார்ந்த எப்போவுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலம். பேச்சில் நிதானம் தேவை. அங்கே உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ கொஞ்சம் கோபத்தை தயவுசெய்து வீட்டில் காட்டாதீங்க. பிரச்சனை கொஞ்சம் வேறு மாதிரி போகிற மாதிரி இருக்குது. அப்போ பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரமற்று சந்திரனுடைய பார்வை இருக்கிறார். பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்தில் பார்க்க இருக்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் சுக்கிரன். நீங்கள் எவ்வளோ தான் கோபப்பட்டு மைண்டு கத்தினோட உங்களுடைய மனைவியுடைய சப்போர்ட் எப்போவே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. மனைவி மட்டும்தான் தாரக மந்திரம் சொல்லி உங்களுக்கு 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறார். அயனசேன போன ஸ்தானத்தில் உங்களுக்கு சனியுடைய கிரகம். இப்போ 12ஆம் இடத்துல சனி வலம் வரார். 12ஆம் இடத்துல சனி வரதால் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் அடிங்க. எங்கே திரும்பினா அடி, எப்படி திரும்ப அடிங்க அப்படிங்கிற மாதிரி போடுகிறோம் இந்த காலகட்டம். கிரக மாற்றங்கள் 3/12/2024 அன்று சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்து மாற இருக்கிறார். அப்போ இந்த தொழிலில் என்ன மாதிரியான லாபங்கள் இருக்கிறத நீங்கள் உங்கள் இந்த சூட்சமத்தை கற்றுக்க போகிறீங்க இந்த காலகட்டம். அது 15/12/2024 அன்று சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். அப்படி 30/12/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசேன 12ஆம் இடத்திற்கு மாற இருக்கிற அந்த காலகட்டம். பலன்கள் மீனராசி என்பர்களே, இந்த மாதம் டிசம்பர் மாதம் அனைத்து கிரக சஞ்சாரமும் சசயுகத்தால் உங்களுடைய ஜாதகம் தரும் வகையில் இருக்கிறது. பொருள் சேர்க்கை உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க. செவ்வாய் சஞ்சாரம் இந்த இடமாற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியம் தாமதப்படுகிறது என்ற கவலை உண்டாக இருக்குங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துனா ஆகா உங்களுக்கு நேரமாகுதுன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டி வரும். கவனம் தேவைங்க. உடம்பில் சற்று அக்கறை செலுத்துவது இந்த காலகட்டம் நல்லதுங்க. அடுத்த பாகம் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் இந்த 2024 டிசம்பர் மாதத்தில் இருக்க போகுது. எதிர்பார்த்தை விட குறைவான லாபம் தருங்க. ஏன்னா வீண் டென்ஷன் குறைங்க. உங்களுக்கு வாழ்க்கையாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்போதும் பிஸியாக காணப்படுவீங்க. எந்த நேரம் உங்களுக்கு டைமே இல்லாத மாதிரியே தெரியும். இதனால் வரைக்கும் ஃப்ரீயாக இருந்தோம், இந்த ஃப்ரீனஸ் எங்கே போச்சுங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குது. அப்போ செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவைப்படுங்க. பொறுப்புகள் கூட இருக்குது. இதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எதை திட்டமிட்டு செயல்படும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறீங்க. குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதன் அதிபதி செவ்வாயை அலங்கரிப்பதால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மன வருத்தம் நீங்கள் இருக்குதுங்க.
வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கியம் குறைபாடு பூர்த்தியாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் கூட இருக்குதுங்க. விருந்தினர் வருகை இருக்க போதுங்க. அப்போ பெண்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடும். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதமாகலாம். அதாவது வழக்கத்தை விட கூடுதல் உழைக்க வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க. நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும். கண்கள் உபத்திரவம் ஏற்படாமல் இருக்க கவனம் தேவைங்க. அரசியல் துறையினருக்கு உங்கள் கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்குதுங்க. அறிவாற்றாலும் செயல் திறமையும் கூடும். உழைப்பு வீண் போகாது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிங்க. பாடத்தை படிப்பது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கிறது. இதுவரைக்கும் மீனராசி என்பர்கள் உங்களுடைய பலன்கள் தெரிந்து அல்லவா? அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்களும் இப்போ பலன்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த மாதம் பல விதத்திலும் புகழக்கூடும். யாருக்குங்க? புரட்டாதியில் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். அப்போ மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெற போறீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி நல்ல மதிப்பெண்கள், அதாவது உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். மேல் அதிகாரிகள் உதவி கிடைக்க இருக்குதுங்க. சக ஊழியர்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விளக்க இருக்குதுங்க. அடுத்த நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உடனுடைய வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்க இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்க கூட இருக்குங்க. இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்கள் வாழ்வில் நடக்க இருக்குதுங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலம் உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்க போகிறது. ஏற்கனவே இந்த மாதம் மட்டும் நல்லா இருக்கான்னு கேட்கக்கூடாது. இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இந்த மாதம் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். அந்த அறிமுகத்தால் அவ்வளோ உதவியும் கிடைக்கிறதுங்க. உங்களுடைய புதுசாக ஒரு நபர்கள் அறிமுகம் போகிறாங்க. அவங்க தான் உங்களுடைய அடுத்த இருக்கக்கூடிய நாட்கள் அவங்க வச்சா செல்ல போகிறீங்க. எதிலும் எச்சரிக்கை தேவை. எந்த விஷயம் இருந்தாலும் எச்சரிக்கை தேவைங்க. பயணம் செல்ல வேண்டியிருக்கும். வீண் அலைச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடிய இருக்குதுங்க. பணவரத்து இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே சுட்டி காட்டக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. உங்களுடைய பரிகாரம் மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக பரிகாரம் செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் பிரச்சனைகளாக சமாளிக்கக்கூடிய காலகட்டம் இந்த சசயோகத்தால் வரக்கூடிய மாற்றங்கள். நவகிரக குருவை விழாக்கிழமைகளில் வணங்கி வர வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க. நவகிரக குருவுக்கு பார்த்தீங்களா, அதை வணங்குங்கள். சிவனாலயம் சென்று விழாக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி வழிபடுவது மன அமைதியை ஏற்படுத்தும். மன நிம்மதி கொடுக்குங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது வியாழன் வெள்ளி. அதிர்ஷ்ட தினங்கள் 18, 19. சந்திராஷ்டம் தினம் என்பது 25, 26, 27. இந்த மாதம் கடைசி அந்த ஒரு நியூ இயருக்கு முன்னாடி உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் எதிலும் கூடுதல் கவனம் தேவை. எதையும் உங்களோட சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் கூட இந்த சந்திராஷ்டம் தினம் வரும்போது ரொம்ப குழப்பத்தையும் மனோதிடம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டங்க. ரொம்ப ஜாக்கிரதை நல்லது. என்ன நேர்களே, மீனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக வெளியிட நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்கள் சந்திக்கும் முறை உங்களிடம் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நின்றுங்கள். நன்றி, வணக்கங்க.